ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்கேல் ஃபைட் ஃபார் சர்வைவல் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு, ஒரு ஹாரர் ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டி ஃபுல்லாகவும் தண்ணியே கிடைக்கல, சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. இதுக்காக எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடித்தடி ரேஞ்சில் அப்படி போயிட்டுருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டியில் சந்தோஷமாக இருக்கிறார். அதாவது நைட் டைம் அந்த பார்ட்டி திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி, இந்த பிரச்சனை இல்லை அவர்கிட்ட, தண்ணி அவர் வீட்டில் வரல. இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, இதுக்கு என்னெல்லாம் செஞ்சார், அவர் யார், உண்மையிலேயே இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஆன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய அந்த ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டாக அவர் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருப்பார். நிறைய அந்த சப்ஸ்கிரைபரும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் பார்ட்டி வச்சு ஜாலியாக போயிட்டுருக்கும் படம். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் தண்ணி பிரச்சனை இருக்குடா அப்படின்ட்டு விட்டு அது மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. படம் பார்க்கும்போது அப்படி ஃபீலே இல்லை, அடுத்தது இது நடக்கும்பா அப்படிங்கிற மாதிரி இது நடக்கணும் அப்படின்ட்டு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. படத்தில் மற்ற கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் அண்டு டூரேஷன் டைம், முக்கியமாக டூரேஷன் டைம் ஒரு மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த படத்தை முடிச்சு கையில் கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம படம் பார்க்கறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கலாம். இவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை லேசியாக விட்டாங்க. ஏன்னா தண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனை. அந்த கருத்தை சும்மா லேசியாக சொல்லிட்டாங்க. மற்றபடி படம் போர் அடிக்காமல் கொண்டு போகிறாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மற்றபடி அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி வீடியோ சந்திப்போம்.